ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உங்கள் பாஸ்டர் எப்போவுமே உங்கள் வீடியோ எனக்கு அனுப்புவாங்க. நான் அதை என்ன செய்வேன்னா சும்மா பார்த்துட்டு அப்படி போகிறதில்ல, ரொம்ப மைனூட்டாக பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் கை வச்சு ஜெபிப்பேன். உங்கள் எல்லாருக்காகவும் பல மாதங்களாக நான் ஜெபிச்சிருக்கிறேன். எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களுக்காக நேரில் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நானும் பல மாதங்களாக கர்த்தர் இடத்துல ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கர்த்தர் இந்த நல்லவர் உங்கள் பாஸ்டர் மூலமாக உங்களை பார்க்கும்படியாக ஒரு பெரிய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களையும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். எப்படின்னா தெருவிலேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். எனக்கு அவங்க தான் பாஸ்டர் அம்மான்னு தெரியாது. நான் பாஸ்டருக்கு மெசேஜ் பண்ணுறேன், இவங்க யார் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன். பாஸ்டர் அதுக்கு பதிலே சொல்லலை. சரி, அதுக்கப்புறம் நானாக புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்தது, அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அம்மா தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ அருமையான ஒரு ஸ்பீச், ரொம்ப போல்டாக. அவங்க பலவீனமாக இருந்தாலும் அவங்க பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள் நீங்கள் எல்லாருமே. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு ஆத்தும தாகத்தோடு உள்ள பாஸ்டமாவும் கிடைக்கிறது லேசான காரியம் இல்லை. முழுக்க முழுக்க ஆத்தும தாகத்தை நான் அவங்களிடத்துல பார்த்தேன். கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு ரெஸ்டே கிடையாது, ஒரே ஓட்டம் தான். ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு பலன் கொடுத்து இந்த சபையை நடத்தும்படியாக இன்னும் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காகன்னா, இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதை நிச்சயமாக வாய்க்க பண்ண போகிறார். நிறைய கிளை சபைகள் ஜெப குழுக்கள் எழுப்ப போகிறது. அது வேற யார் மூலமா இல்ல, உங்க மூலமா. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், உங்களை அபிஷேகிக்க போகிறார், தேவனுடைய வரத்தால் உங்களை நிரப்ப போகிறார். அது வேற ஒரு நாள் இல்லை, அது என்னைக்குதான்? இன்றைக்கு, இப்பொழுது. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் முகமுகமாய் தரிசிக்க போறீங்க. அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வினோத் பிரதருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் கிடைச்சது நம்ம சபைக்கு ஒரு வரப்பிரசாதம் பண்றாங்க, ஒரு பெரிய கிஃப்ட். ரொம்ப பொறுமை. அவர்களும் அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறாங்க, அதை கர்த்தர் இப்ப கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பா சொல்றாங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரே ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் பாவங்களை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அறியப்பா. நான் பாவியான மனுஷி. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அவருடைய தூய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரணும், அவரை நாம் பார்க்கணும், அவரோடு இன்றைக்கு நான் உறவாடணும். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். அவர் எதை இழந்து போனார்? யாருக்காவது சொல்ல முடியுமா? இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும்
நான் வந்தேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் எதை இழந்து போனார்? அவருடைய உள்ளம் இழந்து போன ஒன்றை வாஞ்சித்து அதுக்காக தன் ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஒரு 10 ரூபாய் காணாம பேசினா நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். 100 ரூபாய் காணாம பேசினா கொஞ்ச நேரம் தேடுவோம். அதே ஒரு வைரத்தை தொலைச்சிட்டோம்னா நாள் ஃபுல்லா தேடுவோம், மாதம் ஃபுல்லா தேடுவோம். இதே நம்ம வாழ்க்கையை தொலைச்சோம்னா மரணம் நம்மை சந்திக்கும் வரை தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம தொலைத்ததினுடைய மதிப்பை பொறுத்து நாம் தேடுகிற தேடல் அமையுது. சரி 10 ரூபா தானே போனா போட்டோம் விட்டுருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுக்க அவர் முன் வந்திருக்கிறார் என்றால் அவர் இழந்தது என்னது? எதை அவர் இழந்து விட்டேன் என்று சொல்லி மனவேதனைப்படுகிறார். ஏதேன் தோட்டத்துல இழந்தாரா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். முதலாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகள் ஒளிந்து கொள்கிறார்கள். பாவம் அவரையும் நம்மையும் பிரித்து விட்டது. அவர் அதிகமாக நேசித்து நம்மை உருவாக்கினார். ஏதேன் தோட்டம் சாதாரண தோட்டம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம், பரிசுத்தமுள்ள கர்த்தர் உலாவுகிற ஒரு இடம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது. பரிசுத்தம் மிக மிக முக்கியம். அந்த பரிசுத்தம் உள்ள கர்த்தர் தன் பிள்ளைகளோடு உலாவுகிறதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஏதேன் தோட்டம். அங்க ஏதோ ஜாலியா இருக்கிறதுக்காக இல்ல. ஒரு நாளும் மரணமே கிடையாது தெரியுமா? அவர் படைப்புல எந்த குறையும் கிடையாது. இப்போ நமக்கு மரண பயம் இருக்கா இல்லையா? திடீர்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டுன்னு வைங்களேன், நம்ம செத்துருவோம் பயம் வருது இல்ல? மூச்சு திணறல் வந்துச்சுன்னா நான் செத்துருவேனும் பயப்படுறோம்ல. ஆனா அங்க அப்படியே இல்லை, மரணமே கிடையாது. என்னைக்கு பாவம் உள்ள வந்ததோ அன்றைக்கு என்ன வந்துருச்சு? மரணம் வந்துருச்சு. ஏன்? அந்த பரிசுத்தம் உள்ள கர்த்தர் அங்க உலாவி வர முடியல. அவரே சுடரொளி பட்டயத்தை வைத்து நீங்க எங்க போங்க, பூமிக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். ஏன் அப்படி அனுப்பினார்? ஏன் ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதரை வெளியே அனுப்பினார் தெரியுமா? இல்லம்மா, இல்ல. அப்பா நம்மள ரொம்ப 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 நேசிக்கிறார். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி அங்க இருக்கு. அத கையை நீட்டி பறித்து சாப்பிட்டா அதனுடைய தன்மை என்னன்னா சாகாத வரம் உள்ளது. இங்க நம்ம பாவ சரீரத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த பாவத்தில் இருக்கும் பொழுது உன்னை நான் அடிக்கிறேன், கொல்றேன், குத்துறேன், என்னென்னமோ தவறுகள் செய்யறேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்யறேன்? சாப்பிடுறேன். அப்ப இந்த பாவத்தோடு நித்திய காலமா வாழ முடியுமா? முடியாது. ஆகவேதான் அவர் சொல்லிட்டார், நீங்க வெளியில போங்க. அப்ப மறுபடியுமா நான் உங்களை உள்ள கொண்டு வர்றதுதான் என் ஜீவன் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்தது என்ன?
அவரோடு கூட உள்ள ஐக்கியம். முதலாவது அவர் உருவாக்கின அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். சரி, பரவாயில்ல, இரண்டாவதாக ஒரு ஐக்கியத்தை நம்ம உருவாக்குவோம் என்று சொல்லி அவர் உருவாக்கினார். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாமா? ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பாருங்க, ஒரு ஆலயத்தை எனக்காக கட்ட வேண்டும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? 2 நாளாகவும் வசனம் 7ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது. 2 நாளாகவும் என் நாமத்தின் ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அப்போ அவர் உலாவி வருவதற்கு ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. முதலாவது தோட்டத்தில் நாம் இழந்தோம். இரண்டாவது அவர் ஆலயத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் உலாவி வருவதற்கு, உங்களுக்கு புரியுதா? பரிசுத்தம் உள்ள கர்த்தர் பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் அவர் இருக்க முடியும். ஆகவேதான் அந்த ஆலயத்தை அவர் தெரிந்தெடுத்தார். நான் அங்கே இருப்பேன் என்று சொன்னார். என்னுடைய மகிமையை விளங்க செய்வேன் என்று சொன்னார். என்னுடைய செவியும் என் கண்களும் திறந்திருக்கும் என்று சொன்னார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எருசலேமிலே என் நாமத்தை விலக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவர் பலிபீடங்களை கட்டி 5ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நான் பார்க்கிறவரும் நிமித்தம் பார்க்கிறவருமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை உறுதியாய் செய்தார். பாருங்க, மனாசே அரசாண்ட நாட்களில் கொடூரமான ஒரு செயல் செய்யறான். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆலயத்தை எனக்காக கட்டுங்க, அங்கே நான் உலாவுவேன், அங்கே என் ஜனங்களோடு நான் பேசுவேன்னு சொன்னார். அங்க கொண்டு போய் எதை வைக்கிறான்? விக்கிரகங்களை வைக்கிறான். வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் ஆராதனை பண்ற விக்கிரகத்தை கொண்டு போய் அங்க வைக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, என் ஜனங்கள் இங்கே வந்து ஆராதிச்சு இந்த இடத்துல நான் அவர்களோடு பேசுவேன் என்று ஆசையா வந்தாங்க. இங்கேயும் நீ என்ன செய்யற? இந்த அசிங்கத்தை வைக்கிறியே என்று சொல்லி அவருக்கு மிகுந்த மனவேதனை ஆயிடுச்சு. சாலமோன் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். அவர் வெட்டின கல்லால ஆலயத்தை கட்டும்படியாக கொண்டு வந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் நமக்காக பிரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள இவன் துணிகரமாக செய்கிறான். அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, நான் என்ன செய்ய? என் ஜனங்களோடு நான் உலாவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அவர்களோடு ஐக்கியமா இருக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நாம நம்ம கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா? யாராவது அன்பா இருக்க மாட்டாங்களான்னு யோசிக்கிறோம். ஆனா நம்முடைய அன்புக்காக ஒருவர் ஏங்கி தவிச்சு நின்றுட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் என்னன்னு சொல்றது? நீங்க யார் அவருக்கு? நான் யார் அவருக்கு? என்ன அவரோடு கூட வச்சிருக்கிறதுனால என்ன லாபம் அவருக்கு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால்
எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துணிகரமாக நம் சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்தோமானால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதன் பிறகு அவர் யோசித்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன்னு சொன்னார். யாருடைய ஆலயத்தை பத்தி பேசினாரு? அவரே ஆலயமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டினீர்கள், ஆனா அங்க நான் இல்லை. என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் வருவேன் என்று சொன்னேன். அங்க வந்து உங்களோடு உலாவுவேன் என்று சொன்னேன். அதை பரிசுத்தப்படுத்தினேன். அந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்தினேன். உங்களோடு உலாவ ஆசைப்பட்டேன், பேச ஆசைப்பட்டேன், உறவாட ஆசைப்பட்டேன். எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஆலயமே வந்திருக்கு. இந்த ஆலயம் இடிக்கப்பட போகுது. 3ஆம் நாள் எழுந்திருக்க போகுது. எதற்காக யோசித்து பார்த்தீங்களா? எதற்காக இந்த மரணம்? எதற்காக அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும்? அதை யோசித்து பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 12-13 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் பறித்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாருங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கு, நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். காசுக்காரர்களின் பலகையை கவிழ்த்து போட்டு அப்புறம் என்ன செய்யறாரு? சவுக்கு உண்டு பண்ணி அடிக்கிறாரு. ஏன் காசுக்காரர்களுடைய பலகையை கவிழ்த்து போட்டாரு? ஏன் அவங்க அங்க காசு வச்சிருந்தாங்க? தேவாலயத்துல என்ன வித்தாங்க? புறா வித்தாங்க. இப்போ ஒரு ஏழை வருகிறார் அங்க வச்சுக்கொள்வோம். அவர்கள் அங்கு புறாவையோ ஆடையோ வாங்கிட்டு வந்து ஆசாரியர்களுடைய கரங்களில் கொடுத்து அவர்கள் குடும்பங்களுக்காக பலியிட சொல்லுவாங்க. சரியா? அந்த இரத்தத்தை எடுத்து ஆசாரியர் தெளிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ஆனால் ஒரு ஏழை என்ன செய்வாங்க? வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. இவங்க வெளியிலேருந்து புறா வாங்கக்கூடாது, ஆட்டுக்குட்டி வாங்கக்கூடாது, நீங்கள் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு கொடுமைப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லை, யூத காசை ரோம காசா மாத்திரக்கு தான் காசுக்காரன் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இப்போ 500 ரூபாய் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை கமிஷன் எடுத்துட்டு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. 500 ரூபாய்க்கு 450 ரூபாய் 400 ரூபாய் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அதுலேயும் குறையுது. அப்போ ஒரு ஏழை பலியிட முடியாதபடிக்கு அவங்க தடை பண்ணாங்க. அங்கேயும் அராஜகம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவருக்கு கோபம் வந்துச்சு. இப்போ நம்முடைய இருதயம் அப்படிதான் நிறைஞ்சு போய் இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்கல. அதை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். மார்க் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிக்கலாமா? இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கீழே, ஒருவேளை கீழே இருந்து மேலே கிழிஞ்சிருந்தா யாரோ கிழிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக என்ன செய்தாரு? மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சிருச்சு. எதுக்கு? ஜீவனை விடுற அந்த நிமிஷம் இங்கே அது நடக்கு. தேவாலயத்துக்குள்ள நடந்த
அந்த சம்பவம் ஏன்? நோ மீடியேட்டர், உனக்கு எனக்கு யாருமே இடையில வேண்டாம், நான் தங்குகிற ஆலயமாக உங்களுடைய இருதயத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கேட்டுவீங்க? நான் உலாவுகிறதற்கு இந்த பொல்லாத மனுஷங்க, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஒரு அழகான ஆலயத்தை கட்டி வச்சிருக்கீங்க. என்ன நடக்குது? இங்கேயும் விபச்சாரம், வேசித்தனம், அது எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து முறியடித்தார். எதுக்கு தெரியுமா? நாம அவரோடு கூட உலாவுவதற்காக. நம்முடைய இருதயம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கு. அதற்கு நிறைய வசனங்கள் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கு, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுட்டா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். என் அன்புக்குரியவர்களே, நாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? அப்படியா? இந்த இருதயத்துல யாருக்கு முதலிடம் கொடுத்துருக்குறோம்? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்க வாயில கேட்கறது. அவர் உலாவுகிறாரா? அப்போ விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். விக்கிரகம்னா என்னது? நம்ம சுய ஆசை, நம்ம சுய விருப்பம், நம்ம சுய இச்சை, இதெல்லாம் தான் என்னது? விக்கிரகம். நான் இனிய நான்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. இயேசுவோடு பேசியிருக்கீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? அவருடைய பிரசனத்தை உணர்ந்திருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் கடைசியாக நாம் வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட அபிஷேகம் தேவை? தேவை தானே? இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தரிடத்துல கேட்கலாமா? நம்ம எப்பவுமே என்ன செய்யறோம்? நம்மளை பற்றியே தான் கவலைப்படலாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், சரியா? ஒரே ஒரு காரியம் கர்த்தர் சொல்லி தான் என்னை அனுப்புனார். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நான் கட்டாயம் கொடுப்பேன். ஏன் தெரியுமா கொடுப்பாராம்? அதை நினைச்சு நினைச்சு நம்ம அழுதுகிட்டு அந்த ஒரு கவலை நம்ம ஆழ்த்தி அமிழ்த்தி வச்ச ஒரு காரியத்தையும் செய்ய விட மாட்டேங்குது. எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களால செய்ய முடியல. ஏன்னா இந்த கவலை, இந்த துக்கம் நம்மை அழுத்தி போடுது. அப்போ நம்ம அடுத்து முன்னேறி வரணும், ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வரணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு நினைச்சா கூட முடியல. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, தேவைகள் அப்படி இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? கர்த்தர் பேசுகிற நேரம் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது. என் அன்பு மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன்.
நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் தெரியுமா? என் அன்பு உனக்கு வேண்டாமா? எவ்வளவு தூரம் போயிட்டேன், எவ்வளவு தூரம் போயிட்டோம். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? அப்பா என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? தேவாவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார், மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நொடி கர்த்தருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறது. நம் ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறது. நம் ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறது. கர்த்தருடைய இறக்குமுறை தொடுகிறதுமாக, ஆவியானவருடைய பிரசன்னமுறை தொடுகிறதுமாக. கவலைப்படாத கர்த்தருடைய நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள் செய்வேன். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள் செய்வேன். நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அடிக்கடி நீங்க எதையாவது நினைத்து கவலைப்படுறீங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். நீ என் அன்பு மகன், நீ என் அன்பு கண்மணி, நீ என் அன்பு கண்மணி. உன்னை தொட்டுக்கு யாரும் சும்மா போக முடியாது. அழகு வீண் சௌந்தர்யம் மஞ்சள் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகளே, நான் உன்னை உயர்த்துவேன். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நின்றாயோ, யார் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய அன்பை தூசணமாய் நினைத்தார்களோ, உன்னை வெறுத்தார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். சொல்ல முடியாத வேதனை, இரவும் பகலும் உன்னுடைய மனது வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பணம் இருக்கணும், பெரிய அழகு இருக்கணும், அப்படி இருந்தால்தான் இந்த உலகம் மதிக்கிறது. என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை அந்த குரூப்ல இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. நான் எந்த பாவமும் செய்யல, நான் எந்த தவறும் செய்யல. நான் அவர்களை நேசித்தேன், உண்மையாய் நேசித்தேன். ஆனா எனக்கு இந்த கொடுமை நடந்திருக்க கூடாது என்று சொன்னேன். என் அன்பு மகள் இரவும் பகலும் சரியா சாப்பிடுறது இல்லை, தூங்குறது இல்லை, வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் மகள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கண்மணி, உன்னை தொட்டுவிட்டு சும்மா போக முடியாது. உன்னை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுவதற்கு சமம். நான் கணக்கு கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயா, முழு இருதயத்தோடு என்னை தேடுவாயா.
ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நன்மை செய்வேன், நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே, இந்த மகனை நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி, உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி, வேலையினத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய கரம் உங்களை தொடர்கிறது. இந்த சபை நிச்சயமாக நினைக்கிறது. அநேகருக்கு தாயாக நினைக்கிறது. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஆவியின் வரங்களை தாங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் வல்லமையாய் உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ அக்னி அபிஷேகம் உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு உன்னத பலன் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன் மகளே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. நான் உன் மூலமாக இந்த தேசத்தை அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள்ளே இருந்து நான் செயல்படுவேன் மகனே, உனக்குள்ளே இருந்து நான் செயல்படுவேன் மகனே. நீ பலவீனம் என்று சொல்லாதே, பலவீனம் என்று சொல்லாதே, உன்னை பலப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மூலமாக ராஜாக்கள் எழும்புவார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகர் ஓடி வருவார்கள். முடிக்கிறவன் ஒளிந்திடத்திற்கு ஓடி வருவார்கள். முடிந்தது உன் துக்க நாட்கள், முடிந்தது. சர்வ வல்லவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். கற்றுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அப்பாவுடைய கரம் உங்களை தொடுகிறது. அல்லாத மகன், அல்லாத மகன், தேவனுடைய கிருபை பெற்றால் கர்த்தர் சொல்கிறார். அப்பாவுடைய இறக்கம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பா, என் ஆசீர்வதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏசப்பா, நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறேன். என்னை மாற்றினீங்க அப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறுவதற்கு நான் ஒரு பாத்திரமா இருக்க விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பா சொல்றாங்க, நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன். அவருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறேன். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் கர்த்தருடைய நிரப்புங்கள். உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம். மகனை பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாத மகனே. இன்னைக்கு உங்க தலைவர் அந்த ஆசீர்வாதம் வருகிறது. யோசேப்பு எப்படி தன் குடும்பத்தை மாற்றமல்ல, தன் தேசத்துக்கு போஜனம் கொடுத்தாரோ, அதுபோல என் அன்பு மகனே, நீ கோடீஸ்வரியாக வருவாய். தேவனாகிய கர்த்தர் உன் மூலமாக இந்த பூமியை சேர்ந்து வாக்கு கொடுக்கிறார். எல்லாம் முடிந்தது. எல்லா தரித்திரமும் வெளியேறுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி என்று சொல்லு, நன்றி என்று சொல்லு. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிற மகனே, கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிற மகனே. ஆவியானவர் சொல்லுகிறார், என்னாலே ஆகும், என்னாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நானே உனக்காக செய்கிறவர், நானே உனக்காக முன்னின்று காரியத்தை நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். நீ எப்படி ஆகும் என்று சொல்லு. மரியாதை போல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை நீ நின்று பார் மகனே. நான் உன் தகப்பன் என்று சொல்லுகிறார். நான் உன் தகப்பன். ஒரு அப்பா தன் குடும்பத்தை நடத்தினா எந்த முறையும் இருக்காதோ, அது போல நான் உன் குடும்பத்தை நடத்தும் போது ஒரு முறையும் இருக்காது மகனே. உனக்கு எல்லாம் நிறைவான ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார் மகனே. சர்வ வல்லவருடைய கரவனை தொடுகிறது. ஆவியானவர் நிழலாடி கொண்டிருக்கிறார். எல்லா தரித்திரமும் மாறுகிறது. எல்லா அசுத்தாவின் கிரியைகள், பொறாமை கண்கள், வன்கண்கள், எரிச்சல் நாவிகள் உலகுகிறது. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. நாம் பார்க்கிறோம். நன்றி என்று சொல்லுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிற இடம் இது. தேவனுடைய வார்த்தை விழுந்து கொண்டிருக்கிறது.
அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பு மகளே, அன்பு மகளே என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை இப்போ ஒரு முறை காண்பிப்பேன் என்று சொன்னது. நான் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறேன், விளங்க செய்வேன் என்று சொல்லுகிறேன். நீ என்னுடையவள் என்பதை நான் விளங்க செய்வேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. முழு இதயத்தோடு என்னை தேடுவாயானால் என்னை தேடுதே நீ கண்டுகொள்வாய் மகளே. கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிற வாக்கியத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆவியானவரே, இந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்ல கரம் இந்த மகளை தொட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அத்தனை அபிஷேக வல்லமை இந்த மகளை தொட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன். கட்டுப்படுங்கள். தேவனுடைய கரங்களை தொடுகிறது, தேவனுடைய கரங்களை தொடுகிறது. என் அன்பு மகள் என்று சொல்லுகிறேன். நீ என் இருதயத்திற்கு ஏற்றவள், புறாவை போல கள்ளம் கவனற்றவள். ஆனா உங்களையும் காயப்படுத்தினாங்க, உங்களையும் வேதனைப்படுத்தி பேசினாங்க, துக்கப்படுத்தினாங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. என்ன பேசுறதுக்கு நீங்க யோசிச்சுக்கோங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு இல்லை, கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லிட்டு நீங்க யாரும் இல்லை. கர்த்தர் கேட்பாரு. நியாயத்தை நான் பட்ட பகலை போல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவாதி தேவன் உங்களுக்காக பதில் பேசுகிறவர் என்று தைரியமாக நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி நான் கேட்பேன் என்று சொல்லுகிறேன். வார்த்தையை நான் குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். சீக்கிரத்தில் உன் கோல் துடிக்கும், அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். பயப்படாத மகளே, பயப்படாதே, என்னுடைய ஆவியானவர் உன்னோடு நிலை கொண்டிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கரம் ஒவ்வொருவரை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த மகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறேன். இது எனக்கு கர்த்தர் தந்தால் என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இப்பொழுது அவர் உங்களுடைய சிரசில் இந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. உங்களுடைய வல்லக்கரம் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிற மகளே, என் அன்பு மகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு மகள், என் இருதயத்திற்கு ஏற்றவள், என் கண்மணி, நீ என் கண்மணி. அப்பா உனக்கு நன்றி. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மகளே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது எப்படி ஆகும் என்று நினைக்கிறீங்க? நான் நீ ஆசைப்பட்டது உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாக தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீர்கள். அந்த நாட்டிற்கு நீங்க போகணும்னு விரும்பப்பட்ட அந்த தேசத்திற்கு போகும்படியாக தேவன் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எல்லா வழிகளையும் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயப்படாத மகளே, நீ பயப்படாத, நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நான் செய்வேன், நான் உனக்காக செய்வேன். ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல இறங்குகிறது. அப்பா சொல்றாங்க, நீ என்னுடையவள், நீ என் கண்மணி, நீ என் கண்மணி, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவள். நீ எவ்வளவு நல்லவங்கிறது யாருக்குமே தெரியாது, நீ எவ்வளவு அன்புள்ளவள்னு யாருக்குமே தெரியாது, எவ்வளவு பாசமுள்ளவள்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் நீ எவ்வளவு அன்புள்ளவள் மகள். எல்லாருமே அன்பு காட்டி காட்டி இப்ப யாருமே உங்ககிட்ட இல்லை, உன்னுடைய நண்பர்களும் உங்ககிட்ட இல்லை. இதை நினைக்கும் போது உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்குது. ஆனா நீங்க கர்த்தரை மட்டும் தான் நம்பிட்டே இருக்கீங்க.
எனக்கு யாரும் இல்லைப்பா, எனக்கு நீங்க இருக்கீங்கப்பா, எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, எனக்காக இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களை தான் நம்பி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை தான் நம்பி இருக்கேன், என்னை ஏமாத்திடாதீங்கப்பா. என் நண்பர்கள் முன்பாக, என் சொந்த பந்தங்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி நீங்க கேட்டுருக்கேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி ஆவதில்லை. என் அன்பு மகளே, நான் உனக்காக நின்று செய்யும் காரியத்தை நீ நின்று பார் என்று சொல்லி, நான் செய்யக்கூடிய காரியத்தை யாரும் அறியவில்லை, யாரும் கேட்கவில்லை, உனக்காக நான் செய்வோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. நானே உனக்கு தருகிறேன், ஒருவனால அடைக்க முடியாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அநேகர் தடை பண்ண பார்த்தாங்க. உங்க குடும்பத்தார், உங்க கணவருடைய குடும்பத்தார் நீ அநேக தடை பண்ணாங்க. அது உங்க இருதயத்தை உடைச்சு போட்டுச்சு. ஆண்டவரே, என்ன சொத்தையா கேட்டேன்பா, பணத்தையா கேட்டேன்பா, கர்ப்பத்தின் கண்ணை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம கேட்டேன். ஏன் எனக்கு இந்த கொடுமை நடக்குது? ஏன் என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்க? இது இப்படியே வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க. இதோடு நான் உங்களுடைய சமூகத்துக்கு வந்துடுறேன்னு கூட நீங்க ஒரு தடவை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அது கர்த்தருடைய இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியில் தீர்க்கதரிசிகள் எழும்புவார், தீர்க்கதரிசிகள் எழும்புவார். கர்த்தருடைய மகிமை இப்பொழுது மேல நிலவாடி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற மகளே, பெற்றுக்கொண்டாய் மகளே, பெற்றுக்கொண்டாய் மகளே. தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நான் கொடுத்தது நீ அவங்கள தடுக்க சொல்லி பார்க்கலாம், அவங்க தடுக்கட்டு பார்க்கலாம். என்னுடைய கரம் இருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உன்னால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுங்கள். நன்றி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க. ஆவியானவரே, நான் மிகுந்த பலவீனமாக இருக்கிறேன். என்னை ஏளனமா பேசுறாங்க, ஒண்ணுக்கு உதவாதவன்னு சொல்லிட்டாங்கப்பா. இவன் உயிரோட எதுக்கு இருக்கேன்னு கேட்டுட்டாங்கப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அவங்களுக்காக உழைச்சேன், ஓடி ஓடி உழைச்சேன். என் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்தாங்க. இப்போ என்னையே ஏளனமா பேசுறாங்கப்பா, என்னையே ஏளனமா பேசுறாங்க. என்ன தூரம் போன்னு சொல்றாங்க, ஓடிடுன்னு சொல்றாங்க. என்னை தேடி வரல, என்னை கைவிட்டுட்டாங்க. நான் தனித்து விடப்பட்டவளாக இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். அன்பு மகளே, என்னையும் சிலுவையில் ஒரு நாள் எல்லாரும் தனித்து விட்டாங்களே, அவமான சின்னமாய் உனக்காக நான் தொங்கினேன். மறந்து போகாதே, மறந்து போகாதே. இப்ப கூட உன் இருதயம் அப்படியே இருப்பா. எனக்காக நீங்க ஏதாவது பேசுவீங்களா? எனக்கு என்ன பேச போறீங்கப்பா? மனுஷன்கிட்ட அன்பை நான் கேட்கலப்பா, தூக்கி எரிஞ்சவங்க திரும்பி வரணும்னு கேட்கலப்பா. எனக்கு நீங்க போதும், உங்க சிலுவை போதும். இது யாரும் எனக்கு வேண்டாம். இந்த பொல்லாத மனிதர்கள் நான் பட்ட பாடு போதும். என் சிலுவை எது முதல் இது நான் பட்டு பெரிய பாடுபட்டு கொண்டு வருகிறேன். அப்பா, என்கிட்ட நீங்க இருக்கப்பா. மரியாள் தன்னை விட்டு எழுபடாத நல்ல பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டது போல நீங்க என்கிட்ட இருந்த உலகமே எனக்கு சொந்தப்பா, இந்த உலகமே எனக்கு சொந்தப்பா. என்னுடைய ஆவியானவர் எனக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது மகளே. உங்ககிட்ட இருந்து வல்லமை புறப்படும், உங்ககிட்ட இருந்து வல்லமை புறப்படும், உங்ககிட்ட இருந்து வல்லமை புறப்படும். கர்த்தர் சொல்றேன், நான் இந்த பூமியில உன்னை தனியா விட மாட்டேன். நான் உன்னையும் உன் கணவரையும் உன் கற்ப பிறப்பையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். நான் தனியா விட மாட்டேன், தனியா விட மாட்டேன். உன்னிடத்தில் என் சந்ததியை பெருக செய்வேன். நடக்குமா என்று கேட்கிறீங்க? நடக்கும்.
எல்லா தடையும் மாறுகிறது. ஒரு சந்ததியா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். உன்னிடத்திலிருந்து சந்ததியா என்னை சேவிக்கிற ஆசாரியர்களாக புறப்படுவார். நீங்க கேட்டது அதுதான். என்கிட்ட இருந்து பெரிய கலெக்டரோ டாக்டரோ வர வேண்டாம்ப்பா, உண்மை சேவிக்கிற உங்க சமூகத்துல நிற்கிற ஒரு மகன் வேண்டும். தேவன் இன்றைக்கு இந்த நொடி அதை அப்படியே அதிகரிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகங்களை கொடுக்கிறது மாட்டேன். இதோடு உங்க துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அழாத மகள், எவ்வளவுதான் நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க, எவ்வளவுதான் அழுவீங்க, இரவும் பகலும் அழுகியே இந்த கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சுன்னு சொன்னது போல அழுதுகிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் அழுகை நிறுத்துங்க. அப்ப உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. இசப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நான் இருக்கேன். ரொம்ப கேள்வி கேட்டாங்க. இந்த பணம் ஏன்பா படைச்சிங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்க. எனக்கு ஏன்பா அது இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இசப்பா, என் பிரச்சனையை மாற்ற மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் கனமும் என்னிடத்தில் இருக்கிறது, நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா, உண்மையாவா நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்க. உண்மையதான் சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். இது எப்படி ஆகும், இது நடக்குமா? எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு காரியமும் அசையிலேயே. இன்னைக்கு நடக்குமா? நடந்தது 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 நடந்து விட்டது. எல்லா பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டு மகனே. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு முடிவு வந்துருச்சு மகனே. நான் தான் உனக்கு தாரேன், நான் தான் என் கையில இருந்து தாரேன். எப்ப நான் எத்தனை பேரை கேட்டுட்டேன்ப்பா, இனி அடுத்து தற்கொலை பண்ணி சாகணும்னு ஒரு முடிவுல இருந்தேன். அவ்வளவுதான், இனி நான் வாழக்கூடாது அப்படின்னு இருந்தேன்ப்பா. என்ன போடுவோம், எதுக்கு உயிர் வாழணும், அதுக்கு நானும் செத்துடலாமேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இருந்தே கூறுகளை கர்த்தர் பார்க்கிறேன்னு சொல்றேன். என் அன்பு மகனே, நீ மரணிக்கவா நான் மரணிச்சு என் ஜீவனை கொடுத்தேன். எல்லாமே என் கையில இருக்கு மகளே. இன்னைக்கு நான் உனக்கு சொந்தமாக்குறேன். நீ சுமசுலைமை வந்து கொண்டிருக்கிறேன். நீ பெற்றுக்கொண்டாய் மகளே. இனி அல்லாத சமாதானமா இரு. எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது என்று கர்த்தர் சொல்லுங்க. நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா. அழாத மகளே, அழாத மகளே. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. என்னை வந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மகளே, அடுத்த நாய் என்ன பண்ணிருக்கிறேனே, என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை. ரொம்ப கேவலமா, ரொம்ப அற்பமா நடத்துறாங்க. அதவரே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நிற்கிறீங்க. இந்த நேரத்துல கர்த்தருடைய மகிமைகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. அக்னி அபிஷேக வல்லமைகளை நிரப்பி. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். சாதனைகள் மறைகிறது. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. இந்த வல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு வரையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி 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 அப்பா. ஆவியானவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி மகளே, உங்களுடைய பலவீனத்தில் இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுறீங்க. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடுகிறது. அப்பா, இந்த மகளை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி, பலப்படுத்தினதுக்காக நன்றி. எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் வச்சு நான் உன் கூட இல்லையா, இப்ப மட்டும் நான் தனியா போயிருந்தோம் உன்னை விட்டுட்டு. உன் கூட தான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. நான் கூட தான் இருக்கிறேன் மகனே. அவர் நம்மளுடைய கரங்களை தொடுகிறது. என் அன்பு மகனே, என்னுடைய வேலையை செய்வாயா, என் வேலையை நீ செய்வியா? நான் உன்னை நம்புறேன் என்று கர்த்தர் சொல்றேன். நான் உன்னை நம்புறேன் மகனே, நீ செய்யணும். நான் விசுவாசிக்கிறேன். உன் வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கிறேன் மகனே. நான் உன் மூலமா பேசுவேன் மகளே. உனக்கு சபைக்கு தூணாக நிறுத்துகிறேன் மகளே. எழுந்து மகளே என்று கர்த்தர் சொல்லுது. அத்தனை
நன்றி 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 பரிசுத்தாவியானவரே. அன்பான மகளே, நீங்க எடுத்துக்கொண்ட பொறுத்துணையை கர்த்தர் நிறைவேற்றி இந்த நாள்ல நீங்க அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கரங்களை தொடுங்க. உங்களுடைய பலவீனம் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள், குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும். இவ்வளவோ சோதனையை நீங்க பார்த்துட்டு வேதனையோடு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. யாருடைய ரட்சிப்புக்காக வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன் குடும்பத்தை ரட்சிப்பேன். அவருடைய குடும்பமா இந்த ஆலயத்துக்குள்ள வருவாங்க. நீ பயப்படாத மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், என் நேசகுமாரத்தி. நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். அப்பா, இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த மகளை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறட்டும். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்த மகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வரணும். ஒரே சண்டை, ஒரு பிரச்சனை, போராட்டம்ப்பா. இயேசுவின் நாமத்துல எல்லாம் வெளியேறி போட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார் மகளே. இந்த தரித்திரம் விளங்குகிறது. இந்த பிரச்சனை போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு மகளே. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. அல்லாத மகளே, தடைப்பட்டு போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. கைக்குடி வர வேண்டியது அப்படி வருது, வந்தது அப்படி தடைப்பட்டு நிற்கிது. ஏன் ஏன் இந்த காரியம் கர்த்தர் மாத்தணும்னு கேட்டுட்டே இருக்கு. தேவன் சொல்லுகிறார், தடைகளை மாற்றுகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. இனி ஒரு நாள் உங்களுக்கு அது தடையாகாது. கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு மகளே, நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆவியானவருடைய கரம் உங்களை தொடுகிறது. சர்வ வல்லவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய வல்லவருடைய கரம் இந்த மகளை தொடுகிறதுக்காக நன்றி. நன்றி 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 கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த மகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேக கரம் இந்த மகளை தொடுகிறதற்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருக்கிற மகளே. உங்களை பகைச்சவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு இருக்காங்க பாருங்க, அவங்க மறுபடியும் அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, தேவனுடைய கரம் அதை செய்து முடிக்கும். நண்பு மகன், என் நேசகுமாரத்தி, நான் உன்னை நேசிக்கிறேன். அது என்னால் காத்திருக்கிறது இருதயத்தில் இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவபட்சம் போல இருக்கும். நீங்க கர்த்தரிடத்துல கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆவியானவரே, என் பிள்ளைகளுக்காக இதை செய்யுங்கப்பா, பிள்ளைகளுக்காக செய்யுங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க. அதை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, நான் செய்வேன் மகனே. ராத்திரி மகளுமா நீங்க வடிக்கிற கண்ணீர் தேவனுடைய சமூகம் வந்து வெட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுதுட்டே இருக்கிறீங்க. வேற எதையுமே நீங்க கேட்கல. பிள்ளைகள் விரும்புகிறதே உங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. வேற எதையுமே கேட்கலையப்பா. ஏசப்பா, ஒரு தாயா என்னால் அதை கொடுக்க முடியலப்பா. நான் இப்படி நிற்கிறேன், நின்றுட்டு இருக்கிறேன்ப்பா. எனக்காக ஒரு வழியை திறக்க மாட்டீங்களா? எனக்காக ஒரு வாசகம் திறக்க மாட்டீங்களா? நீங்க கேட்கிற இந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிறேன் என்று சொல்லுகிறேன். வாழ்ந்து சுமித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் பிள்ளைகள் தேசத்தின் பல தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாறணும். தீர்க்கதரிசிகளாய் நிற்கணும் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியே அவர்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். மாபெரும் அற்புதம் அடையாளங்களை உன் பிள்ளைகள் செய்வார்கள். அதை செய்யும் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு புதிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு மகளே, நான் உனக்குள்ள ஒரு வரத்தை தருகிறேன். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு சுகமாகும். குணமாக வரத்தை கற்பனை உங்களுடைய
உங்களுடைய ஜெபம்னா உங்க அம்மா அப்பாவுக்காக தான். கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு உங்களை உயர்த்துவோம் என்று சொல்லுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அந்த கண்ணு நீங்க அழக்கூடாது, நீங்க அழக்கூடாது. கர்த்தருடைய மகிமை உங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேக வல்லமை உங்களை தொட்டி கொண்டிருக்கிறது. நீ எழுந்திரு மகளே, நீ யாரை குறிச்சு பயப்பட மாட்டிய, நீ கலங்கி நிற்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் எழுந்திரு, இன்னும் வல்லமையா எழுந்திரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருவரிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்போம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு மகளே, எழுந்திரு. தூசியை உதறிவிடு, தூசியை உதறிவிடு, எழுந்திரு. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சிறசு போல வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. என் அன்பு மகள், என் அன்பு மகள். சில ரதங்களை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. நானும் கர்த்தரை இந்த சிறுவையை குறித்து பெருமை பாராட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவரை குறித்து பெருமை பாராட்டுகிறேன் அன்பு மகளே. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைத்தேன், நான் உன்னை மேன்மையாக வைத்தேன். உன் சொந்த பந்தங்கள் மத்தியில், உன் நண்பர்கள் மத்தியில் நான் உன்னை மேன்மையா வைக்க போறேன் மகளே. அநேகருடைய கண்கள் அதை காணும். அநேகர் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதா இருக்கும். இந்த வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை இனி இருக்க போகிற வாழ்க்கை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. தைரியமாக எழுந்துரு, தைரியமாக எழுந்துரு. நான் கட்டுகிறவர் என்பதை அறிந்து கொள்வார். இடிக்க போறதில்லை, இடிக்க போறதில்லை. நான் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறவர். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும் மகளே. ஆவியானவர் உன்னை சீரும் சிறப்புமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு நன்மை குறையக்கூடாது மகளே, ஒரு நன்மை குறையக்கூடாது. கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. இப்போ உனக்கு கூட நிறைய குறைவும் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. சப்பா, இந்த குறையை யாரும் சரி பண்ணுவாங்க? இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை. இதெல்லாம் நான் மனசுகிட்ட கேட்க மாட்டேன், உங்ககிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். எனக்கு செய்வீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நன்மை குறையக்கூடாது. எல்லா ஆசீர்வாதம் உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. மனவாட்டி தன் மன ஆபரணங்களால் தன்னை அலங்கரிப்பது போல நான் உன்னை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன் மகனே, நீ பயப்படாமல் இரு. நான் உன்னை அலங்கரிப்பேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சர்வ வல்லவருடைய கரம் நம்மை ஆவியானவருடைய கரம் நம்மை தொட்டு இருக்கிறது. ஒரு விசையா நம்மோடு இடைப்பட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா, அம்மாவை துடிப்போமா. கர்த்தருடைய மகிமை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேக கரங்களை தொடர்ந்து வானத்தில் இருந்து வருகிற வல்லமை உணர்வு கொண்டிருக்கிறது. அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். உனக்குரியது ஒருவனும் மறித்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கொஞ்சம் பலத்தோடு எழுந்து பிரகாசம், எழுந்து பிரகாசம். நன்றி, நன்றி அப்பா. எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரை தொட்டதுக்காக நன்றி. உடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.